ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷ் லுக் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த சிஐஎஸ்எஃப், அதாவது மத்திய பாதுகாப்பு துறையிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிஐஎஸ்எஃப் அதாவது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் இருந்தால் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கான்ஸ்டபிள் அண்ட் ட்ரேட்ஸ்மேன், ஓகேவா, இந்த போஸ்ட்டுக்கு தான் வந்து இப்போ கொடுத்துருக்குறாங்க. இதற்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே விண்ணப்பிச்சுக்கலாம். மார்ச் 5ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 3ஆம் தேதி வரலாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான், எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும். டோட்டலாக வந்து வேக்கன்சிஸ் பாருங்கள், 1161 வேக்கன்சிஸ் டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து மேல் ஃபீமேலுக்குன்ட்டு தனித்தனியாக வந்து வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. இந்த லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா எல்லாமே கான்ஸ்டபிள் போஸ்ட்டு. அதிலே வந்து குக்கு, டைலரு, பார்பரு, வாஷர்மேனு, ஸ்வீப்பரு, பெயிண்டரு, கார்பெண்டரு, எலக்ட்ரிஷியனுன்ட்டு இந்த மாதிரி தனித்தனியாக வந்து ஒதுக்கியிருக்காங்க. மேலுக்கு எவ்வளோ, ஃபீமேலுக்கு எவ்வளோ அப்படின்றதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ மேல் கேண்டிடேட்ஸுக்கு ரீஜியன் வைஸாக சவுத்தர்ன் ரீஜியன், ஈஸ்டர்ன் ரீஜியன், சென்ட்ரல் செக்டாரு, வெஸ்டர்ன் செக்டாருன்ட்டு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதன்படியே வேக்கன்சிஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். போஸ்ட் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யார் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ போஸ்ட் இருக்குது அப்படின்றதையும் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் வந்து தனியாக கோட்டா வந்து ஒதுக்கியிருக்காங்க. நீங்கள் வந்து இதற்கு ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். அதற்கான வெப்சைட் வந்து CISF.government.in அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் தாராளமாக வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். இதற்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் இருக்கும், அப்புறம் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, ரிட்டன் எக்ஸாமினேஷனு, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் நீங்கள் 10th வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமானது ஏஜ் லிமிட்டு 18 வயசுலேருந்து 23 வயசு வரல இருக்கிறவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இயர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2/8/2002 அதுக்கப்புறம் 1/8/2007 இந்த வயசுக்குள்ளே இருக்கிறவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. SC/ST 5 இயர்ஸு, ஓபிசிக்கு 3 இயர்ஸு, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 3 இயர்ஸு இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸு மேல் அண்ட் ஃபீமேலுக்கு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஹைட்டு டீட்டெயில்ஸு, செஸ்ட்டு டீட்டெயில்ஸுன்ட்டு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் நார்த்தனா சவுத்தனா எதில் வருவோம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா. நம்ம தமிழ்நாடு எப்போவுமே வந்து சவுத்தன் செக்டாரில் தான் வந்து வரும். அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபோட்டோ எவ்வளோ சைஸில் வந்து இருக்கணும், சிக்னேச்சர் எவ்வளோ சைஸில் இருக்கணும் அப்படின்ற பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு வேணால் நான் செப்பரேட்டாக வந்து வீடியோ போடுறேன், ஓகேவா. அதே மாதிரி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து இருக்கும் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா மேல் கேண்டிடேட்ஸுக்கு 1.6 கிலோமீட்டர் வந்து 6 minutes 30 seconds ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீமேல் கேண்டிடேட்ஸுக்கு 800 மீட்டர்ஸு 4 minutes வந்து பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா. அதுக்கடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரையிலும் 100 rupees தான் அப்ளிகேஷன் ஃபீஸு. இதிலே பார்த்திங்கன்னா ஃபீமேலுக்கு, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு, SC ST அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாது அப்படின்ட்டு தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ட்ரேட் டெஸ்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி ஒருத்தர் இதில் குக்கிங் போஸ்ட்டு, டைலர் போஸ்ட்டு, வாஷர்மேனு, ஸ்வீப்பர்லாம் இருக்குல்ல, அதுக்கு ரிலேட்டடாக வந்து உங்களுக்கான ட்ரேட் டெஸ்ட்டுமே வந்து இருக்கும் அப்படின்றதையும் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மு ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஃபோட்டோலாம் எப்படி வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். மற்றபடி கேப் வச்சுக்கிட்டோ இல்லை ஃபுல்லாக தெரியாமல் ப்ளர்ராவோ இல்லை கூலிங் கிளாஸ் போட்டுக்கின்னு தலைகீழாவோ இந்த மாதிரியெல்லாம் அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ ட்ரெண்டிங்காக பார்த்திங்கன்னா ரயில்வே நோட்டிஃபிகேஷன் அண்டு போஸ்ட் ஆஃபீஸ் GDS நோட்டிஃபிகேஷன் போயிட்டு இருக்குது. யாருக்காச்சும் அப்ளை பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பண்ணித்தரேன். இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே தெரியப்படுத்துங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். CISF சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் இருந்தால் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.